பஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிற பஸ். முன்னாடி அங்கே ஒரு 3 ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஹெட்டுக்கு வந்து 100 rupees. ஸோ உங்களுக்கு அங்கே தூரத்தில் ஒரு போட் போயிட்டுருக்கேன். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா போட். இங்கே லாஸ்ட்டில் நீங்கள் கடலில் கிட்டத்தட்ட அந்தளவுக்கு டீப்பாலாம் போக முடியும். எங்கேயுமே க்ரௌட் இல்லை. இருக்குங்க, நிறைய லாக்கர்ஸ், ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்ஸ் இருக்குது. ஒரு லாக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ள இதுவாக கடலில் இறங்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்ச் இருக்குல்ல, அங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த பஸ் ஸ்டாப்பில் தனுஷ்கோடிக்கு பஸ் இருக்காங்க. வெளியே வந்ததுமே உங்களுக்கு தெரியுதா கோபுரம். ஸோ அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டெம்பிள் கேட்டில் இருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கான லஞ்சு. ஸோ பஸ் ஸ்டாப் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஆட்டோஸ் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போயிட்டு வரதுக்கு 3:10 போல ஒரு பஸ் வந்துச்சுங்க. தனுஷ்கோடியாக தாங்க இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப டிலே வருது. அதே மணி 3:15 ஆயிடுச்சு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு தனுஷ்கோடி ரீச் ஆகுது. அங்கே சுத்த முடியுதா, இதே பஸ்ஸில் ரிட்டர்ன் வர முடியுதான்னு பார்த்து தான் கொஞ்சம் டிசைட் பண்ணி போகணும். நமக்கு 6:45க்கு பஸ்ஸு. ஸோ அட்லீஸ்ட் 6:30 ஆச்சு நம்ம போய் அங்கே பஸ் ஸ்டாப்பில் இருக்கணும். 3:15 3 hours இருக்குது. பார்க்கலாம் எப்படி என்ன அமைதுன்ட்டு. ஆக்சுவலாக ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்து வேணான்னு இறங்கிட்டோம். இறங்கி அங்கே இங்கே இருந்த ஒரு 4-5 பேர் சேர்ந்து மொத்தமாக தனுஷ்கோடிக்கு இப்போ ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஸோ இது இப்போ ரெட்டுக்கு மொத்தமாக 800 கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ரெட்டுக்கு கணக்கு போடுறப்போ 160 தான் வருது. ஸோ இது பெட்டர் தான். அதனால் அங்கங்கே இருந்த எல்லோரும் சேர்ந்து இப்போ அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எல்லாம் சேர்ந்து அங்கங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பிள்ளைங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கோயிலோட மேற்கு கோபுரம் என்ட்ரி. நீங்கள் பஸ்ஸில் வந்தால் நான் காலையில் காட்டியிருப்பேன். இங்கேயும் இறங்கினாங்க. ஸோ பெட்டர் இங்கே இறங்கக்கூடாது, அந்த பீச் ஸ்டாப்பில் தான் இறங்கணும். ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் இதே வழியில் தான் போயிட்டுருக்கோம். போக கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஒரு ரிசர்வ்டு ஏரியாங்க. நம்ம எப்படி ஆனமலை, சக்தி அந்த சைடில் இருக்குல்ல, அது முதுமலை, அதுக்கு ஈக்குவலாக இது ஒரு பெரிய ரிசர்வ்டு ஏரியா. ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்த ரோடே தெரியும்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டு கவர்டாக இருக்குதுன்ட்டு. ஸோ அப்படி தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. இந்த 20 kilometers அப்படி தான் இருக்குமாம்மா. ஸோ லாஸ்ட்டு அந்த ஒரு 5 kilometers 2 kilometers தான் உங்களுக்கு அந்த சீஷோர், அரிச்சல் முனை அது எல்லாமே. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு போக. ஆக்சுவலாக இது ஒரு டெட்டான ஏரியாங்க. ஸோ சுற்றி நான் இப்போ ரீசெண்டாக அந்த 10 kilometers ஒரு வீடு ஒன்றும் கிடையாது. அடுத்த 10 kilometers பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சீஷோர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த அங்கெங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே தெரியும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த சீஷோர் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒரே யாருமே இல்லாத ஒரு ஏரியா இது. ஆனால் நல்லா இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம தனுஷ்கோடி கிட்ட ரீச் ஆயாச்சு. அந்த பக்கம் ரைட் சைடும் உங்களுக்கு சீ தான், லெஃப்ட் சைடும் சீ தான். நடுவில் ஒரு சின்ன ஏரியா தான். இப்போ கட்டினதே அழிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 பக்கம் இருக்குங்க. ஆனால் 2 பக்கம் 2 விதமான கலரில் இருக்குது. இங்கே நார்மல் லைட் கலராக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூவாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே இங்கே. ஃபைனலி 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் வந்து கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம தனுஷ்கோடி தாண்டியாச்சு. இப்போ அரிச்சல் முனை டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அரிச்சல் முனை போயிட்டு நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடி வரலாம். தெரிஞ்சு நினைக்கிறேன் அந்த பக்கம் இந்த பக்கம். ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக வந்து ரோடெலாம் நல்லா போட்டுச்சு. டூரிஸ்ட்டுக்காக நல்லா பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கவர்மெண்ட். நல்லாவே இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து அரிச்சல் முனை ரீச் ஆகிட்டோம். சூப்பராக இருக்குது. நான் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைனலி அரிச்சல் முனைக்கு வந்தாச்சுங்க. ஸோ தெரியுதுங்களா, இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு சி. அங்கே அரிச்சல் முனை ஸ்டாச்சு, பில்லரு, அண்ட் இந்த பக்கம் ஒரு சி. வாவ், செம்ம அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு எட்ஜு மீட் ஆகிற பாயிண்டில் 2 பக்கம் கடல். அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்துட்டு இந்த அரிச்சல் முனை ரவுண்டான பார்த்துட்டு அப்படியே இந்த தனுஷ்கோடி கடல்லையும் போய் காலை வைக்கலாம். இங்கே என்னமோ சிக்னல்லாம் மாறும், மெசேஜ் வரும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே செக் பண்ணலாம் அதுவும் நமக்கு எது வருதான்ட்டு. ஸோ ஃபைனலி இதாங்க அரிச்சல் முனை ரவுண்டானா. நமக்கு பின்னாடி தெரியுதுங்களா ஒன்று. நம்ம வந்து இப்போ கரெக்டாக பே ஆஃப் பெங்காலில் எண்டில் நின்றுட்டுருக்கோம். உங்களுக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா முன்னாடி. ஸோ அதெல்லாம் தான் இந்த ராமர் பாலம் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறது. ட்ரோன்லலாம் இந்த பார்த்தா சூப்பராக தெரியும். நம்ம மேப்பில் பார்க்குறப்ப குட்டி குட்டியாக தெரியும். நான் ரொம்ப சின்னதாலாம் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கிட்டத்தட்ட இந்த அரிச்சல் முனை சைஸை விட பெருசாக இருக்குது. அண்ட் அங்கே லாஸ்ட்டில் சம்திங் தெரியுது, காற்றாலை மாதிரி. மேபி ஸ்ரீலங்காவாக இருக்க சான்ஸ் இருக்குது, ஆனால் கன்ஃபார்மாக தெரிலைங்க. ஆக்சுவலாக வந்து
குட்டி குட்டியாக அந்த மணல் திட்டு ராமர் பாலம் இருக்குல்ல, அதில் பார்த்துட்டு இங்கே நேரில் இவ்வளோ பேருக்கு பார்க்குறப்போ அங்கே போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் அங்கே வந்து எந்த சர்வீஸும் இப்போதைக்கு இல்லை. ஃப்யூச்சரில் சப்போஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த போகலாம், பார்க்கலாம். ஸோ இப்படிதாங்க அரிச்சல் முனையோட. ஸோ பிஹைண்ட் வந்து அரிச்சல் முனை அந்த ஸ்டாச்சு பில்லர் இருக்குது. நம்ம அரிச்சல் முனைக்கு பிஹைண்டில் செம்ம ஹீட்டுங்க. அரிச்சல் முனையோட இதில் நின்றுட்டுருக்கோம். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பக்கம் அண்ட் அங்கே இருக்கிறதெல்லாம் ராமர் பாலம். நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்தப்போ லெஃப்டில் ஒரு சீ இருந்துச்சுல, அது இந்த பக்கம். அண்டு ரைட்டில் இருந்தது இந்த பக்கம். ரெண்டுமே ஒரே இடத்துல மீட் ஆகிற இடம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அரிச்சல் முனை எச் பாயிண்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அரிச்சல் முனை அண்ட் தனுஷ்கோடி மட்டும்தான் ஒரு அட்ராக்டிவ் பிளேஸ் நினைச்சேன். இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ராமர் பாலம் வந்து ஓவர் அட்ராக்டிவாக இருக்குது. பக்கத்தில் இங்கே வர ரொம்ப பெருசாக இருக்குங்க ரியலில் பார்க்குறப்போ. மொபைலில் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தெரியுதுன்னு தெரியல. ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸ் அது. கிட்டத்தட்ட அந்த அரிச்சல் முனை தனுஷ்கோடி இருக்கிற ஏரியாவில் பெரிய ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் பொய்யா உண்மையான டிபேட்டுக்கு நம்ம போகல. பட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை வாங்க. நம்ம இப்போ நின்றுருக்க இடம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து அரிச்சல் முனை. ஸோ பின்னாடி வந்து அரிச்சல் முனை பில்லர் நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம். பெருசாக நிறையா ஒன்றும் இல்லை, பட் இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அரிச்சல் முனை முடிஞ்சாச்சுங்க. இனி அப்படியே நம்ம போயிட்டு தனுஷ்கோடி கடலில் கால் வச்சு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆயிடுச்சு. ஆனால் வெயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது கரெக்டாக நம்ம நேரம் அடிக்கணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ கீழே ஒரு கடல் தெரியுங்களா, ஃபுல்லாக அலை அடிச்சுது. அதான் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி வருது. நான் உங்களுக்கு காலையில் ஒன்று சொல்லியிருந்தேன், அக்னி தீர்த்தம் அங்கே சுத்தமாக அலையே இருக்காதுன்ட்டு. அங்கே ரிட்டன் வர வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அலையே இருந்திருக்கா. அப்படி நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அலை இருக்குது. ஸோ தனுஷ்கோடி வந்து ஆண் கடலாகவும் அக்னி தீர்த்தம் பெண் கடலாகவும் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவாக ஓவர் அலையாக இருக்கும். அங்கே அக்னி தீர்த்தம்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஆனால் இந்த கடல் அதை விட ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. இந்த அக்னி தீர்த்தம் சொன்னேன்ல, அங்கே கொஞ்சம் நம்ம ஆளுங்களும் டர்ட்டி பண்ணி வச்சுருப்பாங்க. வாவ், நைஸ். ரொம்ப ப்ராடாக ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே. ஸோ தெரியுதா உங்களுக்கு? அலை டைமாக ரொம்ப ஓவராக வந்துட்டுருக்கு. நம்ம பேண்ட்டே வந்து ஃபுல்லாக நினைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. பாதி பேண்ட் ஃபுல்லாக நினைஞ்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ஹைட்டில் நின்னாலும் தண்ணி வந்து கீழே அடிச்சுட்டு தான் இருக்குது. நீங்கள் போய் பாருங்களேன், வேவ்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஹையாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பாறையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ குளிக்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிறேன். குளிக்கிறவங்க அந்த பக்கம் இங்கே குளிக்கிறாங்க. நமக்கு இப்போ குளிக்கல டைமில். ஸோ அப்படியே நம்ம தனுஷ்கோடிக்கு அப்படியே கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணலாம். இங்கே அலையெல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ பியூர் ஒயிட்டாக இங்கே வருதுன்ட்டு. பாருங்களா இங்கெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. ஓகேங்க, இப்போ அப்படியே நம்ம முன்னாடி போகலாம். இந்த அரிச்சல் முனையில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கடைகள் இருக்குது. ஸோ கடைக்கு தேவைப்படுற மீனை பிடிக்கிறவங்க இங்கே கீழே வந்து ஃபிஷ்ஷிங்கில் இருக்காங்க. அந்த பக்கம் வந்து போட் ஒன்று கிளம்பிகிட்ருக்கு. ஸோ இங்கே இவங்களுக்கான தொழில் தேவையானதெல்லாம் இவங்க இங்கேயே பார்த்துட்ருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது எல்லாம் பார்க்கவும். பார்த்தீங்கன்னா இங்கே தூரத்தில் ஒரு குச்சிமான்னு தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லாஸ்ட்டில் அது வந்து லைட் ஹவுஸு. அதுக்கு அந்த பக்கம் தூரத்தில் இன்னொரு குச்சி தெரியும் லாஸ்ட்டில், அங்கே அது வந்து ராமேஸ்வரில் இருக்கிற லைட் ஹவுஸு. ஸோ முன்னாடி இருக்கிறது தனுஷ்கோடியில் இருக்கிறது. அங்கே தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் தானே சர்ச் அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். நான் அப்படியே உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னொன்று ஆட்டோவில் வர ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அங்கே தனுஷ்கோடிலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுதான் ஃபைனல் ஸ்டாப்பாக இருக்கும். பட் நீங்கள் ஆட்டோவில் வரப்போ உங்களுக்கு இங்கே அரிச்சல் முனை அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கூட்டு வருவாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் ஆட்டோ இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிளில் வர்றது தான். என்ன கொஞ்சம் ஃபேர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஷேரிங் பேசிஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து இப்போ பஸ்ஸும் வந்து இது அரிச்சல் முனை வரைக்கும் வருது. ஸோ முதல் சொன்னது வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க, பஸ்ஸும் இருக்குது. செமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க.
பார்த்தீங்களா, இதான் வந்து தனுஷ்கோடியில் அழிஞ்சு போன முன்னாள் ரயில்வே ஸ்டேஷனோட இப்போ இருக்கிற மிச்சம். ஸோ பெருசாக அதை யாரும் எதுவும் மெயின்டைன் பண்ணுறது இல்லை போல், ஜஸ்ட் இருக்குது அவ்வளோதான். அங்கே கடைகள் அது இதுன்னு இருக்குது. இந்த பிஹைண்டில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் ஜங்ஷன். முன்னாடி இருந்து தனுஷ்கோடி ஜங்ஷன். ஆக்சுவலாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தலைமன்னார் வரைக்குமே உங்களுக்கு ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயினும் அங்கேருந்து போட்டும் போகும். ஸோ அப்படி இருந்த இடம் தான் இதெல்லாம். ஒரே நைட்டில் அழிஞ்சது போக மிச்சம் இருக்கிற பிளேசஸ் இதெல்லாம். இதோட ஹிஸ்டரி பிஃபோர் 1964 இந்த மாதிரி இருந்தது தான். போட்டிங் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி இருந்தது. இப்போது மிஞ்சி இருக்கிறது பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். ஸோ இதெல்லாம் போட் மெயில் ட்ரெயின் இப்படி இருந்துச்சு. அந்த சைக்ளோனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிருந்துச்சு. இப்போ ஃபைனலாக இது இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இப்போல்லாம் ஒரு கல் தான் இருக்குது. ஸோ வெறும் கல், இப்போ சிமெண்ட் பூசின கல் தான். இதுதான் கடைசியாக மிஞ்சி இருக்கிறது. தெரிஞ்சுங்களா பின்னாடி பிஹைண்டில் ப்ளஸ் கீழே என்னமோ கல். ஸோ இதெல்லாம் தான் ரிமைன்ஸ். இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுங்க. இங்கே பின்னாடி இப்போ ஒரு இந்த பிளாக் இருக்குல்ல, இது வந்து வாட்டர் டேங்க். ஆமாம், ரியல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கே பின்னாடி இருக்குது. இங்கே இருக்குல்ல, இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து வாட்டர் டேங்க்கு ப்ளஸ் இது சம்திங். இங்கே முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். அந்த 3 உடஞ்சது எல்லாமே. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா 1964 ராமர் பூஜித்த இடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓல்டு ராமர் டெம்பிள் இருந்த இடம். அம்மா அந்த ராமர் பூஜித்த இடம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. அதுதான் ராமர் வந்து இங்கே பூஜை செஞ்ச ஒரு டெம்பிள் அது. அண்ட் இப்போ நம்ம நின்றுட்டு தான் ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன், ஆக்சுவல் ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன். இதெல்லாம் ஜங்ஷனோட ரிமைன்ஸுங்க. ரூமாக இருக்குது அங்கங்கே. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் மிஞ்சி இருக்குது. ஸோ அங்கங்கே ஒரு ரூம்ஸ் இருக்குங்க. இப்போ அதோட ஜஸ்ட்டு மிச்சம்தான் இருக்குது. என்ன ரூம்ஸ் எக்ஸாக்டாக தெரில. ஆனால் பட் ஜஸ்ட் கடலை ஒட்டியே கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே. சூப்பராக. இது அந்த டெம்பிள். நம்ம வந்து ராமர் பூஜித்த இடம்னு ஒரு கோயில் இருந்துச்சுல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோட்டிங் ஸ்டோன் இருக்குது. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேங்க. அண்ட் 1964 சைக்ளோனில் வந்து தனுஷ்கோடி அழிஞ்சது. அதோட ஜஸ்ட் இமேஜஸ். இங்கே ட்ரெயின் கிடக்கிறது. கோயிலுக்குலாம் தப்பிச்சவங்க தான் இவங்கலாம். நாங்கள்லாம் 5 வயசு எனக்குலாம். சின்ன பிள்ளை. இது வந்து ஒரு மாதா கோயில். இது பழைய ரயில். இது 6 பாட்டு நம்பிட்டு இருக்கு. இது வந்து தனுஷ்கோடிக்கு வர வண்டி வந்துட்டு இருந்த வண்டி. நேரம் உங்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி காமிச்சிட்டு இருந்தேன்ல, அது இங்கே தான். ஸோ இந்த பிளாக்ஸ் தான் இப்போ மிச்சம் இருக்கிறது. அங்கே நான் முன்னாடி காமிச்சது. ஸோ ஓகேங்க, அப்படியே போகலாம். அண்டு இந்த டெம்பிள் தான் வந்து ராமர் வந்து பூஜித்த இடம். அந்த டெம்பிள் இங்கேருந்து தான் சீதாவை கூப்பிட்டு போனாங்க பூஜை பண்ணி அப்படின்ட்டு. உள்ள ஃப்ளோட்டிங் ஸ்டோன் பார்த்தோம்ல அந்த இடம். அண்ட் இங்கே வந்து லைட் ஹவுஸ், ரயில்வே ஸ்டேஷனோட மிச்சங்கள். ஓகேங்க, இப்போ அப்படியே நம்ம திரும்ப ஆட்டோக்கு போயிட்டு சர்ச் பார்க்கலாம். ஸோ ஃபைனலி இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது சர்ச்சுங்க, தனுஷ்கோடியோடது. தனுஷ்கோடியோட சைக்ளோனில் அழிஞ்சு மிச்சம் இருக்கிற சர்ச் இது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹவுஸு, ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸு, ராமர் டெம்பிள் இப்போ நம்ம போனது அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அதோட ரிமைன்ஸ் தான் இப்போ அங்கே இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸு, ஸ்கூல், டெம்பிள்ஸ் அண்ட் சர்ச். ஸோ சர்ச் தாங்க இப்போ இது. ஸோ தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் ஒரு என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக ஒரு வைப்பு இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது. சூப்பராக அப்போவே அந்தளவுக்கு கட்டி வேறு லெவலில் இருந்திருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒரு நாள் நைட்டில் எல்லாரோட லைஃப் அப்படியே மொத்தமாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நிற்கிறதே வந்து சர்ச்சுக்குள்ளே தான். இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸோட பிஹைண்ட்.
அண்டு சர்ச்சோட அந்த ஜீசஸ் அந்த கிராஸ் வைப்பாங்களா அந்த ஏரியா இதெல்லாம். ஸோ தெரியுதுங்களா, இங்கே நம்மளோட கருவறை மாதிரி அவங்களுக்கு. ஸோ மெயினான பிளேஸ் சூப்பராக இருக்குங்க, எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இன்னும் பின்னாடி நிறையா கடைகள் இப்போ போட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்க, சர்ச் அவ்வளோதான். சர்ச்சும் பார்த்தாச்சு, அழிஞ்ச தனுஷ்கோடியையும் பார்த்தாச்சு, கால் வச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆட்டோக்கு போயிட்டு நம்ம கிளம்புன இடத்துக்கே நம்ம கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த 3 பிளேசஸ் தான் இதுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கவர் பண்ண முடியும் அவங்க 800க்கு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே போயிட்டு அடுத்தது நம்ம வேலையை பார்ப்போம். இங்கே இருக்க எல்லா ஸ்டோனுமே வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஒரு மாடலில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் பாருங்களேன், அவங்க ஸ்டோன் மாதிரியே இல்லை, இதெல்லாம் சிப்பி முத்து அந்த மாதிரி தான் இருக்குது. சங்கு அதை வச்சு தான் முக்கால்வாசி அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம தனுஷ்கோடியோட சர்ச் நல்லா இருக்குல்ல. அப்படியே இப்போ நம்ம சர்ச்சுக்கு தனுஷ்கோடிக்கெலாம் பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஸோ நம்ம அந்த 3 பிளேசஸ் வச்சுருங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம திரும்ப ஏறின இடத்துக்கே போயிட்டு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம ராமேஸ்வரம் வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ வந்து இப்போ ஹெட்டுக்கு 160 தான் ஆச்சு. ஸோ பே பண்ணியாச்சு. இப்போ நம்ம திரும்ப அந்த கிட்ட கடல் கிட்ட போகிறது இல்லை. நம்ம இங்கேருந்தே வந்து பஸ் ஸ்டாப் போயிடலாம். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5:45 ஆச்சு. 6:15 நமக்கு அங்கே பஸ்ஸு கிட்டே இருக்கணும். ஸோ அப்படியே நம்ம போய் பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணி ஆகுது. நம்ம வந்து ராமேஸ்வரம் ஜங்ஷன் இன்னைக்கு காலையில் வந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு ஃபுல் டே நம்ம ராமேஸ்வரம் அப்புறம் அக்னி தீர்த்தம் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு தனுஷ்கோடியெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பை பாய்.